இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த 25 வருஷமாக நான் போராடிட்டுருக்கிறப்போ ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது முன்னாடி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணது என் அண்ணன் இங்கே இருக்கார். அவர் வெளியே வர மாட்டார் பெரும்பாலும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் இருக்காரு வா. இவர் வந்து அட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெடில் இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் வேலை பார்ப்பார். அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கும். நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன், பாம்பே ஹைதராபாத் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போது இன்டர்வியூ பண்ணது கேபி சார், பாலச்சந்தர் சார். ஸோ 96 பார்த்துக்குங்க. அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, விஸ்காமெல்லாம் அப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 அப்ளிகேஷன் வந்தது. இருக்கிறது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரிலு பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கிறப்போ நிறைய இடத்த ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில் அப்போ வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம். அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் நான் வந்து வலசராகத்தில் தான் சாரோட வீடு இருந்தது. அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன். கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணுன்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டார். அப்புறம் அவர் கூப்பிட்டு நான் பேசினார். யார், என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணியிருக்க இல்லைன்னு கேட்டார். அவர் என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ சரவணா, அவர் சொன்னது என்கிட்ட, சரவணா கற்பகம் ஸ்டூடியோவில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரெக்டாக வலசவாகத்துக்கு நேராக பஸ் ஏறி கற்பகம் ஸ்டுடியோ, அதாவது ஏவிஎம் கப்போ, இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கற்பகம் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சாரை பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட்டாக ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய டைரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா எதனா சொன்னார் இடத்துல நான் நினச்சிக்கிட்டேன். கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இன்றைக்கி வரைக்கும் தெரியல. மறுநாள் ஆஃபீஸ் போனால் எனக்கு சேர்த்துட்டார். ஸோ எனக்கு முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார், சரவணசுப்பையா சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டைரக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மோகன் ராஜா, அப்புறம் எடிட்டர் மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை நான் அவரோட எடிட்டிங்கில் இருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதே நேரம் நான் எடிட்டிங்லேயே வேலை பார்த்துருக்கேன் அவரோட.
அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டைரக்டர் மோகன் ராஜா 2 பேத்துக்குமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பொம்மரிலு பாஸ்கரோட வேலை பார்த்தேன். பெங்களூர் நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலலாம் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கராலேயும் வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேயில் இருந்து 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பழகனோட இப்போ பண்ணிகிட்ருக்கிற அன்பழகனோட படம் பேர் சொல்லமா இப்போ லான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம்னாரு. ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகத்தை தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னேன். அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகம் பண்ண உடனே சார் கதை கேட்க ஒத்துக்கிட்டார். ஸோ அப்படியாக விதார்த் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சனோ அந்த சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம். கதை பண்ணி படமாக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அரோர் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது என்னோடய கேமராமேன். அவனால் வர முடியல, அவன் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணேன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 இடம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு. அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேனாக ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். எஸ் யா ஆமாம் சார். இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு, 2வது படம் பண்ணிகிட்ருக்காரு. என்னோட கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ அவருக்கு, அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு, அப்புறம் கோவிந்த் எங்களுடைய டி மேனேஜர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்துரு அண்ணன், அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஃபில்மு சொல்லி எனக்கு ஒன்றே தான் சீனியரு. ஸோ அவரும் எங்களுக்கு முன்னாடியே நான் பல வருஷமாக பார்க்கனாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அது கதை டிஸ்கஷன்லேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். நான் ஷூட் பண்ணி முடிப்பேன், அதை எடிட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பரவாயில்ல நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்திர அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், இவரும் நானும் வந்து தெல்லாநகரி காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்கோம். மெலன் சாரோட அசோசியேட்டு. இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்படுது. ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில், அது வந்து ரெகுலராக போடுறதா இருந்தால் அதோட பட்ஜெட் வேறு. பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு. தாமு, ரொம்ப நன்றிங்க தாமு. அப்புறம் என்னோட பாடலாசிரியர் நீதி, கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எழுதுகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒரு கதையை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் விஷயமாக தான் சொல்லுவேன், அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவார். அதில் முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க, மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்போ ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்த எங்கள் பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களால் இசையமைப்பாளரை எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட். ஸோ அப்போது நான் படம் பண்ணி முடிச்சிட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிப்பாக நான் இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர்,
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனியர் இன்ஜினியர், மோஸ்ட் வார்டன் இன்ஜினியர் இன் சவுத் இந்தியா. இப்போ கூட அவர் இங்கே வர முடியல, அவர் ஹைதராபாத்தில் ஏதோ படத்தில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளர் வேலைன்னு என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ என்னடா கதை அப்படின்னாரு. இந்த மாதிரி ரூரல் பேக் ட்ராப் அப்படின்னா சரி இரு நானே உனக்கு சொல்கிறேன்னு அவரே ஒரு ஃபோனை போட்டார். அவரே ஃபோன் போட்டு தான் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார் அவரே ஃபோன் போட்டார், பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணார், எல்லாத்தையும் பேசி முடித்து இசையமைப்பாளருக்கு என் கையில் கொடுத்துட்டார். ஆனால் பிஃபோர் ஷூட்டிங்கே எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணுன்னு. ஆனால் என்னென்னா அப்போ தான் அயோத்தி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிருந்தது. ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா ஏன்னா டவுட் இருந்தது. நான் அப்போ அவர் அப்ரோச் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸு. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ண என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பர்னி வந்திருக்காப்புல, பர்னிக்கும் ரொம்ப நன்றி. இசையமைப்பாளர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன், கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல, கதை சொல்ல எதுவும் சொல்ல, நீங்களே படத்தை பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சினோ அந்த விஷயத்த அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்ஆர்எம்ல 4 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன், வாங்கன்னுவார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீல் பை ரீலாக காட்டுவார். நான் என்ன எதிர்பார்க்குறனோ அந்த எமோஷனை ஸ்ட்ராங்காக நான் நினச்சதை விட அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவாக என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி டியூன் அமையலைன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை வந்து எனக்கு முதல் மீட்டிங்லேயே காலி பண்ணிட்டார். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட சார் இங்கே குறிஞ்சி மருதம் முல்லை பாலை விழா இருக்குது, நீங்கள் மருதத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? கதையோட வாழ்வியல் வந்து வயலம் வயசார்ந்த இடம், அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் வச்சுருந்தேன். நல்ல விஷயம். ஆனால் மருதம் படத்துக்கு பாலைவன சோலை பாட்டில் பார்த்த கதாநாயகி மாதிரி இருந்தவங்களை ஏன் செலக்ட் பண்ணி சார்? ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து சுகாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான் அவங்க. அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் ஒரு 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்கள பார்த்தப்போ ஒரு சின்ன ரெசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன் சார். இதான் சார் இந்த எடிட்டர் பேசும்போது சொன்னார், அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. அப்படி என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வழக்கமாக எப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன். அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்தவன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்குது. நான் அங்கேருந்து தான் வந்தேன், நான் என்ன கரெக்டாக போயிருக்கேன். அது பாருங்க, அதுதான் நீங்களாம் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலை. நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன், என்னால் அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையில் ரொம்ப கஷ்டம். இதான் சார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேரவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. நீங்கள் இப்போ இது மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரூட் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா புதுசாக ஒரு ஹீரோக்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்ல, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னென்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி இதில் இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக, யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல, ஏன்னா அவங்க தெரியுது இல்லை அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. சரி அதை ஏன் நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே அவரை தவறாக பேசுறது, அவரை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவரை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து சினிமா ஆக்டர் மட்டும்
ஹெல்ப் பண்ணல. நிறைய நான் பார்த்துருக்கேன், காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால் அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போது இவங்கள தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில். அது நடக்கத்தானே செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையாக பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுல இருந்து அவங்க சொன்னான்னா இது பண்ணான்னு அதை விட்டுருங்க, நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் வந்து டொனேஷன் பண்ணால் கூட அந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு 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 நல்ல ஆள்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து தவறாகவும் அவரை வந்து காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. விதார் சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர்னு. நீங்க ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த மாதிரி பேசுறது. அதுதான் சொல்கிறேன் நான். இல்லையா? இல்லை, நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்கிட்ட, என்னை எப்படியே அனுப்பிச்சிருங்க, ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ இல்லை, இப்போ பாருங்க வந்துட்டாங்க. வயசில் சொல்லல, நீங்கள் வயசுலையும் சொல்லலாம். வயசுல சொல்லல. எனக்கு வந்து இதுதான் என்னோட செகண்ட் படம். ஆனா சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். வயசுல சொல்ல, வயசுல என்ன ஒரு 30 இருக்கு. போதுமா? நீங்க கொஸ்டின் விஜர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் பண்ணுறதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் விரல வெட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்டில் நீங்கள் நம்பர் 1ல இருக்கீங்க. மைனாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போய்ட்டுறீங்க. எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுப்படுத்தேன். கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் பண்ணுற கேரக்டர் ஒன்றுமே வந்து ஜெம். மைனாலேருந்து பார்க்குறேன். மருதத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சதில் என்ன காரணம்? உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னது? என்ன கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஃபைனல் தீமா? இல்லை, கண்டிப்பாக இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன எதுக்காக போகிறேன்னா என்ன ஆனாங்கிறது. ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த கதை நான் ஒத்துக்கிட்டது காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நிலம் இருக்குது, ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை. பண்ணுறாங்க. நான் இப்போ எனக்கு நிலம் இருக்குது, விவசாயிகளை பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பரில் படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தை நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார், ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா திருப்பி வரலைங்கிறத நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப்பே நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாமா, நண்பன், அப்பா, இவன் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆமாம், அது அந்த பிரச்சனை இருந்தது. அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் ஏகுனர் சார், சார் இங்கே தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்கள் படத்தில் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமாக வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால் கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்கில் உள்ளவங்க தான் வந்து அவங்கள வந்து அதிகமாக வந்து கையகப்படுத்துகிறாங்க. இதை எப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த படத்தில்? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நில சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ, லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா 1 ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க 1 ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து
கோர் கான்ஃப்ளிக்ட்டு, அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடித்தவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க, அது எல்லாம் எங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்தோட டைட்டில் கூட ஏன் சிம்பிள்? ஏன்னா அது ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு படத்தோட ஃபாண்ட்டு என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் படமே போகும். ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது சாதாரண ஒரு கதை, இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட சார் இந்த டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செல்வம் இங்கே இருக்கார், அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவன் ஃபைனல் பண்ணி அதோட எப்போன்னு போனால் எப்போ வந்து டெட் எண்ட் இருக்கோ, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாதுன்ற சமயத்தில் தான் என் கண்ணிலே காட்டுவான். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை சார். விதாஸ் சார், இந்த விவசாயத்தை பற்றி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தார். விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் காலத்திருப்பு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன், அதே வாய்ஸ் எனக்கு ஃபோனுது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் இருக்குது சார். சார் 22 இருக்காது சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும் அப்படின்னா. இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். என் ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுகிறேன்னு. எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் திட்டான், நானும் திட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமாக 3-4 வருஷமாக அது இருக்குது. ஆனால் 4 வருஷத்தில் மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னா யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம். நானே என் நண்பருக்கு சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்கில் வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தமாக மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார், அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். இப்போ பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா இதெல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிவிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலன்னா, ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து 10 படம் ஒன்றா வருது. அந்த மாதிரி இருக்கப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அதுக்கு என்ன முயற்சி, என்ன உங்களுக்கு திரைப்பட குழுவுக்கு என்ன உங்கள் பரிந்துரை? ஐயா ஒன்றுமே இல்லை, இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்போ அவர் சொன்னார்ல 26 வருஷமாக ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நடக்கும். ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசாக வருது. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தயாரிப்பாளர்களும் தயாரிக்கிறாங்க. நம்புவோம். நன்றி. மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சிறப்பு